வணக்கம் நண்பர்களே. போட் மாஸ்டர் சாஃப்ட்வேர் வந்து நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மெசேஜ் போடும்போது மெசேஜ் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. ஸோ நான் ஒரு 6 இயர்ஸாகவே வந்து இந்த போட் மாஸ்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நான் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பிஸ்னஸ் வந்து ரன் ஆகுறதே இந்த போட் மாஸ்டர் சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி தான். இதை வந்து எப்படி இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனை செக் பண்ணிக்கணும். அதாவது சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதும் மேலே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஸ்பீடுன்னு இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா வெரி ஸ்லோ, நார்மல், ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் காமனாக யூஸ் பண்ணுறது ஸ்லோன்ற ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரே சமயத்தில் ஒரு 5000 கான்டாக்ட்ஸ் இல்லை ஒரு 10,000 கான்டாக்ட்ஸுக்கு நீங்கள் பல்காக போடுறீங்க அப்படின்னா, அதை ஒரே ஷாட்டில் 5000 கான்டாக்டை ஏற்றி போட்டிங்கன்னா மேபி வந்து வாட்ஸ்அப் சர்வர் வந்து உங்கள் நம்பரை வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 செகண்ட்ஸ் வந்து நான் வந்து கேப் விட்றேன். அதாவது ஒரு மெசேஜ் போனதும் அடுத்த மெசேஜுக்கு வந்து 3லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் நான் கேப் விட்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்லீப் பிட்வீன் சென்டிங்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 மெசேஜுக்கு அப்புறம் 55 செகண்ட் வந்து கேப் விடுறதா வந்து நான் வந்து ஒரு செட்டிங் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த செட்டிங் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்கள் நம்பர் பிளாக் ஆகாமல் சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற செட்டிங். இது வந்து இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, மேலே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி சென்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்துல வந்து ஆக்டிவ் கொடுத்துடாதீங்க. இந்த இடத்துல ஆக்டிவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து போகாது, அப்படியே பாஸ் ஆகி நிற்கும். ஸோ இது வந்து நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட்லி சென்டிங் உள்ள வந்துடாதீங்க. அடுத்தது இந்த இடத்துல கார்னரில் பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் ரெடின்ற ஆப்ஷன் வந்தால் தான் நம்ம மெசேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ என்னுடைய நம்பர் வந்து லாகின்ல இருக்குது. அதனால தான் மேலே வந்து இந்த ஹெல்ப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெடின்னு சிம்பிள் வருது. இந்த சிம்பிள் வந்தால் மட்டும்தான் நம்மளால் மெசேஜ் பண்ண முடியும். ஃபைல் ஏதாவது அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலை எப்பயும் போல் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட போகிறீங்களோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஆட் வச்சுருக்கேன். அந்த ஆடு வந்து நான் இங்கே வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இடத்துல போயிட்டு மேனுவல் இம்போர்ட்ன்ற இடத்துலையும் கொடுக்கலாம், இல்லை பல்காகவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலான்றது நம்மக்கிட்ட ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு தெரியும். இதை கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சென்ட் நவ் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து வரும். இன்கேஸ் உங்கள் நம்பர் லாகின்ல இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் உள்ளே போகாது. அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஆகி டம்ப் ஆகிருக்கும். ஓகேங்களா? மேபி உங்கள் வாட்ஸ்அப்புக்கும் அந்த சர்வருக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் வந்து ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதே போல் நிறைய பேர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களே பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து சேஃப் மோடு கொடுத்துட்டு நீங்கள் மெசேஜ் போடுறீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் வந்து போகாது. எப்போயுமே பிளைண்ட் மோடு தான் செலக்ட் பண்ணணும். பிளைண்ட் மோடு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராப்பர் மெத்தட் இது. ஸோ இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போது சம்டைம் வந்து எனக்கு இந்த ரெடின்ற ஆப்ஷன் வரலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஓப்பன் வாட்ஸ்அப்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் காட்டும். இப்போ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லாக் அவுட், அதாவது இந்த 3 டாட் மாதிரி இருக்கும். நீங்கள் நான் மறுபடியும் அந்த ஆப்ஷன் உள்ள வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஓப்பன் வாட்ஸ்அப்னு கிளிக் பண்ணதும் இந்த ஆப்ஷன் உள்ள தான் காட்டும் சர்வரில். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், லாக் அவுட் கொடுக்கணும். ஸோ லாக் அவுட் கொடுத்ததும் பாருங்கள் உங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் தகுந்த மாதிரி இந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பேஷியண்ட்டாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இதை லாக் அவுட் பண்ணணும். சம்டைம் வந்து சர்வர் ஸ்பீடாக இருந்ததுன்னா உங்களுக்கு உடனே லாக் அவுட் ஆகிடும், இல்லைனா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்படி லாக் அவுட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த போட் மாஸ்டர் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுனா, அந்த ஓப்பன் வாட்ஸ்அப்புன்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் QR கோடை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து வரும். ஓகேங்களா?
அப்போது நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நம்பர், அதாவது நீங்கள் ரெகுலராக மெசேஜ் போடுற நம்பர் இல்லாமல் வேறு ஒரு நம்பரை ஒரு தடவை லாகின் பண்ணிவிட்டு அதுலேருந்து சும்மா ஒரு ட்ரையல் மெசேஜ் போட்டுட்டு அந்த நம்பர்லேருந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதே நம்பர்லேயே கண்டினியூ பண்ண அவசியம் கிடையாது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் இது. இப்போ பாருங்கள், இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எந்த வந்து நாட் ரெடின்னு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நாட் ரெடின்னு இருக்கும்போது என்ன ஸ்டேட்டஸ், அப்போது நம்பர் வந்து லாகின்ல இல்லைன்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், போட் மாஸ்டர் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி நம்ம அதில் என்ன பண்ணுறோம், ரீலாகின் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் இது. ஸோ நிறைய பேர் வந்து எனிடெஸ்கில் கனெக்ட் பண்ணி இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எனிடெஸ்கில் சால்வ் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் இதை நம்ம உடனே பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து நீங்கள் உங்கள் சர்வரை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இது நீங்களாக தான் பண்ணணும், மேனுவலாக பண்ணக்கூடிய விஷயம் இது நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து ஒரு கால் வந்துக்கிட்டே இருக்குது. சாஃப்ட்வேர் ஓப்பன்லாம் ஆகுது, ஆனால் வந்து ஒரு டைம் மெசேஜ் போகுது, ஒரு தடவை போக மாட்டேங்குது. இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு வேறு எதுவும் கிடையாது. இது மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.